ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வெளில சுற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் டேடி நான். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வெளில வந்துட்டோம். இப்போ எங்கே போகிறதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. தனுஷ்கோடி போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். என்னன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா போட்டிங். यहाँ के गाड़ियाँ कहाँ माथे कहाँ मुझे ஓ, மேலே வந்து ஃப்ரெண்ட்ஸ் வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவில் வந்து நீங்கள் ராமேஸ்வரம் ரீச் ஆன வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிட்டு லாட்ஜ் ரூம்லாம் தேடி கண்டுபிடிச்சி அங்கே வந்து பேக் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பட் 3:30க்கு வந்து ரூம்லேருந்து கிளம்புனோம். செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் டேடிட்ட சொன்னேன், கேட்கவே இல்லை. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறையா கல் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரமாக இருக்கா. த்ரீ 30 வேணாம் 4:30 வரைக்கும் போகலான்னு சொன்னால் கேட்கல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் செம்ம வெயிலில் நடந்தே போனோம். வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், பீச்சுக்கு வந்துட்டோம். இது வந்து ராமேஸ்வரம் கடற்கரை. இங்கே தான் நிறையா பேர் குளிப்பாங்க. நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சண்டே வந்து ராமேஸ்வரம் போயிருந்தோம். மண்டே சாமி கும்பிட்டு கடலில் குளிச்சுட்டு தம்பிக்கு மொட்டை அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக வந்து தம்பிக்கு மொட்டை அடிக்க போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தம்பிக்கு வந்து செகண்ட் மொட்டை அடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நடந்து செம்மையாக மூச்சு வாங்கினுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வெயில் 3:30 மணி வெயில், செம்ம வெயில். தண்ணியாவது வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். ஸோ ஒரு கடைக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹோட்டல் ஓவர் ரேட் ஃப்ரெண்ட்ஸ். டீ, தண்ணி பாட்டில், அதுக்கப்புறம் பிஸ்கட் வந்து 10 ரூபாவாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரேட் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் பக்கத்தில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து ஓவர் ரேட்டாக தான் கேட்குறாங்க. அங்கே ஒரு டீ குடித்தோம், அதுக்கப்புறம் பிஸ்கட் சாப்பிட்டோம், தண்ணி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டீ வந்து 30 ரூபாவாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டீ, காஃபி, பிஸ்கட், தண்ணிலாம் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, ராமேஸ்வரம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் போட்டிங்கில் போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு கிளம்பும். ஸோ ஒரு சில பேர் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. சரி போய் பார்க்கலாம், போட்டில் போகலான்னு ரொம்ப ஆசை ஃப்ரெண்ட்ஸ். போகலான்னு சொல்லிவிட்டு ரிஷப் டேடி டிக்கெட் எடுத்துட்டாரு. ஒரு ஆளுக்கு 100 ரூபா. ரிஷப்க்கு வந்து ஃப்ரீ, 2 பேர்த்துக்கு வந்து 200 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இவங்க எல்லாருமே போட்டில் தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாலம் வழியாக அங்கே போனால் போட்டு வரும். போட்டு மேலே ஏறி போக வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் உட்காந்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் போட்டு வந்துச்சு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாக போனது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா ஈவினிங் 6 o'clock வரைக்கும் தான் போட்டில் போக முடியுமா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் ரூமில் தூங்காமல் ரூமில் விளாண்டுக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் இங்கே வந்த உடனே தூங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அப்பா தூக்கி வச்சுட்டே இருந்தார், தூங்கிட்டான். இங்கே பாருங்கள், போட்லேருந்து இறங்கி வராங்க. இவங்க இறங்கி வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஏறி போனோம் ஃப்ரெண்ட்ஸ்.
இதுதான் பாலம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. போட்டில் போனது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போட்டுக்குள்ளே போயிட்டோம். நான் ஒரு 40 பேர் 30 பேர் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து எங்கே உட்காரணும்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், ரிஷப் டேடி நானும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி போய் உட்காந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே உட்காரு, சீக்கிரம் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி வாங்க முன்னாடி உட்காரலான்னு சொல்லிட்டு முன்னாடி போய் உட்காந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போட்டில் ஏறிட்டோம். பாருங்கள் நிறையா பேர் ஏறிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கோம். வியூ நல்லா வரமாட்டாங்க. டேடிங்க பாருங்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. லைஃப் ஜாக்கெட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். யாருமே போடல, அதனால் நாங்களும் போடல. ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கோம். போட்டோமா ஜாக்கெட் மெதுவாக போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கீதா, நல்லா கீதா. நாங்கள் இந்த வழியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கட்டியிருக்காங்க. चिट्टी का ना तेरा मुँह खाओ पानी பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். निकले तो होगी. समुंदर में किनारा பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சின்ன போட் இருக்கு. மீன் பிடிக்காத போட். நல்லா சூப்பராக போயிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸு போட்டு. அலை வந்து சுத்தமாக இல்லை, அதனால் வந்து மெதுவாக போயிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கன்னியாகுமரி விட இங்கே கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். கன்னியாகுமரியில் செம்ம அலை வரும், போட்டு வந்து ஆடும். பட் இங்கே வந்து எதுவுமே இல்லை. குளத்து மேலே வந்து போட்டு போகிற மாதிரி இருந்துச்சு, அவ்வளோக்கா பயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரு 20 மினிட்ஸ் போட் வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருந்துச்சு. பாருங்கள் இந்த போட் அப்படியே நிற்கிது, நடுக்கடலில் நிற்கிது. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ராமேஸ்வரம் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போட்டில் வந்து கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கு. ரிஷப் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த போட்டிங் ஸ்பாட்டு ரீச் ஆன உடனே தூங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் போட்டில் போயிட்டுருக்க வரைக்கும் அவன் தூங்கிட்டே தான் இருந்தான். அதுக்கப்புறம் போட்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எழுந்தான். அவனுக்கு ஒன்றுமே தெரில, நல்லா தூக்கம். அந்த கடல் காற்று வந்து ஜில்லுன்னு அடிக்கும் இல்லையா, அதில் வந்து அவனுக்கு ரொம்ப தூக்கம் வந்துருச்சு, நல்லா தூங்கிட்டு இருந்தான்.
இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் போட்டு வந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் திரும்பி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி வரும்போது வந்து ஃபேஸில் வந்து வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து வந்துடுச்சு பாருங்கள், இந்த இடத்துல நிற்க போகுது போட்டு. ஸோ நாங்கள் கிளம்பி போகிறோம். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பட் ரிட்டர்ன் வரும்போது செம்ம வெயில், ஃபேஸில் வந்து வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி 4:30 மணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டைம். ஸோ ரீச் ஆகிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போட்லேருந்து இறங்கிட்டோம். ரிஷப் டேடிங்க பாருங்கள் நிறையா லைஃப் ஜாக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். லைஃப் ஜாக்கெட் வந்து வியர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் வியர் பண்ணலன்னு சொல்லிட்டு நாங்களும் வியர் பண்ணல. ஆனால் முன்னாடி உட்காந்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இறங்கிட்டு போயிட்டுருந்தோம். எல்லோரும் மெதுவாக இறங்கி போயிட்டுருந்தாங்க. வா வா. ஸோ சேஃப்டியாக வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு இன்சிடெண்ட் நடந்தது, நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இன்சிடெண்ட் பார்த்த உடனே எனக்கு வந்து பயம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், போட்டிங்கில் போனது. பட் நல்லா சேஃபாக தான் ட்ராவல் பண்ணோம். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். டிக்கெட் வந்து 100 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். மீன் பாருங்கள். ತೆಕ್ಕಿದ ಮೀನ್ நிறையா மீன் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பட்டாணி, இது வந்து வேர்க்கடலை. 20 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து அழகாக உட்கார்ற இடம் இருக்குது. உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு போனோம். சாத்துக்குடி ஜூஸ் வந்து சுகர் ஆட் பண்ணாதது, சுகர் ஆட் பண்ணி இனிப்பாக செய்வாங்கள்ல, அந்த மாதிரி ஜூஸ் வந்து 30 ரூபாவாம். ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரூட்டில் செஞ்ச ஜூஸ் வந்து 60 ரூபாவாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சீனியே போடாமல் 60 ரூபாய்க்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக சாத்துக்குடி ஜூஸ் வாங்கி குடித்தோம் 60 ருபீஸ்க்கு. அவர் பாதி குடித்தார், நான் பாதி குடித்தேன். நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் இனிப்பு கம்மி ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இனிப்பே ஆட் பண்ணாதது, அதனால் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுற்றி பார்த்துட்டு ஜூஸு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து கால் ஒரே வலி ஃப்ரெண்ட்ஸ், செம்ம வலி, நடக்கவே முடியல. ஸோ மெதுவாக நடந்து ரூமுக்கு போனோம். ரிஷப்பும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் சில வீடியோக்கள் வந்து இருக்குது, 1 by 1 ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.